ஒரு நாட்டோட உற்பத்தி அப்படின்றது வந்து ஜிடிபி வேல்யூ அப்படின்னு அதாவது ஜிடிபின்றத பொறுத்து தான் வந்து ஒரு நாட்டோட உற்பத்தி என்ன அப்படின்றது பார்ப்பாங்க. அந்த நாட்டோட உற்பத்திய பொறுத்து தான் அந்த நாடு வளர்ந்த நாடா, இல்ல வளராத நாடா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அதே மாரி தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வந்து ஜிடிபி அப்படின்றது இருக்கு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு வந்து இருக்கிற எல்லா மாநிலங்கள விட நல்லா வளர்ந்த மாநிலமா, இல்லையா அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய உற்பத்திய பார்ப்பாங்க. அந்த மாநிலம் எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வருமானம் ஈட்டியிருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அதே மாரி தமிழ்நாட்டுடைய வருமானம் அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இதுல மத்த மாநிலங்களுடைய வருமானத்தோட தமிழ்நாட்டுடைய வருமானத்த ஒப்பிட்டு, தமிழ்நாடு வந்து இருக்கிறதுலயே அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வருமானம், இந்த உற்பத்தி எத பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நாம செய்யக்கூடிய தொழில்கள பொறுத்து தான் இருக்கு. அப் நாம செய்யக்கூடிய எல்லா தொழில்களையுமே வந்து, அதுல வர வருமானம், அதை எல்லாம் மொத்தமா கால்குலேட் பண்ணி தான் ஜிடிபி அப்படின்றதுக்கு கீழ கொண்டு வருவாங்க. இந்த மாநிலத்துடைய மொத்த உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றதுக்கு கீழ கொண்டு வருவாங்க. இப்போ எல்லா துறையுமே எல்லா வேலைகளையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த எல்லா வேலைகளையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட 3 பிரிவின் கீழ கொண்டு வருவாங்க. முதன்மை பிரிவு, 2ஆம் நிலை பிரிவு, அதுக்கப்புறம் சேவை பிரிவு அப்படின்லாம். அதாவது இந்த முதன்மை பிரிவு அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சர்ஸ். முழுக்க முழுக்க நம்ம பண்ற விவசாயம், கால்நடை சம்மந்தப்பட்டு நம்ம பண்ணக்கூடிய தொழில்களா இருக்கட்டும், மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த இந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு பிரைமரி செக்டாருக்கு கீழ வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். அதாவது நம்ப ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அந்த காரு, நம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, வீடு கட்டுறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடுற பொருட்கள், நம்ப உணவுக்குள்ள அதாவது சமைக்க பயன்படுத்துற பொருட்கள், சர்க்கரை, உப்பு இந்த மாரி இருக்கக்கூடிய நம்ம தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருட்கள் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய வேலைகள். இந்த வேலைகள், இந்த தொழில்கள் எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு கீழ கொண்டு வருவாங்க. உற்பத்தி துறைக்கு கீழ கொண்டு வருவாங்க. இப்போ உற்பத்தி பிரிவு 2ஆம் நிலை பிரிவுன்னுவோம் இல்லையா? அதுக்கு கீழ கொண்டு வருவாங்க. 3வது பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவை பிரிவு. சேவைத்துறை அப்படின்னு சொல்லலாம். அந்த சேவை பிரிவு கீழ எது எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற ஐடி செக்டார் ஆகட்டும், பேங்கிங்கு, ஃபினான்ஸு இந்த மாரியான தொழில்கள், டூரிசம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் செக்டார் கீழ வரும். இப்போ இந்த 3 செக்டார்களுடைய வருமானமும் சேர்த்து தான் நமக்கு ஒரு மாநிலத்துடைய வருமானம், ஒரு நாட்டுடைய வருமானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுல நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், எந்த துறையிலிருந்து, எந்த பிரிவிலிருந்து நமக்கு அதிகமான வருமானம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவைத்துறை தான். இந்த சேவைத்துறையிலிருந்து வருமானம் தமிழ்நாடு மட்டும் தான் அதிகமா ஈட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்கள் சேவைத்துறையில இருந்து தான் பெரும்பான்மையாக அவங்களுடைய வருமானம் அப்படின்றது வருது. இந்த சேவைத்துறையில யார் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படிச்சவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க. ஏன்னா இங்க சேவைத்துறைய பொறுத்தவரையும் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ உற்பத்தி துறைக்கு மேனுஃபேக்சரிங் துறைக்கு போறீங்க அப்படின்னா, அங்க ஒரு துணி நெய்யறதா இருக்கட்டும், இல்ல உப்பு தயாரிக்கிற அந்த ஃபேக்டரில போயிட்டு நீங்க அதாவது சர்க்கரை தயாரிக்கிற ஒரு சர்க்கரை தொழிற்சாலையில போய் ஒர்க் பண்றதா இருக்கட்டும். இங்கலாம் வந்து கன்ஃபார்ம் நீங்க படிச்சே இருக்கணும். ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் அந்த மாரிலாம் இல்ல. ஆனா சேவைத்துறை அப்படின்றது அப்படி கிடையாது. மேக்ஸ் டூ மேக்ஸ் இங்க நீங்க வந்து அது ஒரு மினிமம் ஒரு கோர்ஸாவது நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான், அங்க வந்து ஒரு வேலை அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அங்க உங்களால தொடர்ந்து அங்க வேலை செய்யவும் முடியும். இந்த மாரி இருக்கிறது தான் சேவைத்துறை. இப்போ இத ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இந்த டைட்டில பொறுத்தவரைக்கும் விஜயோட வாக்குக்கு அதிமுகவும், திமுகவும் எப்படி உதவுச்சு அப்படின்றது தானே நீங்க சொல்லணும். டைட்டிலா வச்சிருக்கீங்க. ஆனா இத பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். அந்த இமேஜ ஒரு டைம் பார்த்துருங்க. இப்ப பார்க்குறீங்கல்ல, இந்த இமேஜ்ல எந்தெந்த மாநிலங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த சர்வீஸ் செக்டார்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒண்ணு திருச்சி, ச ச இது கோயம்புத்தூரு, மதுரை, அதே மாதிரி சென்னை இதெல்லாம் தான் வந்து சர்வீஸ் செக்டார்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதாவது அதே மாதிரி படிச்சவங்க ரொம்ப அதிகமாவும் இருக்கிறது. இத பார்த்துட்டீங்கல்ல. இப்போ இன்னொரு இமேஜ் நான் ஒண்ணு காட்டுறேன். அதையும் பார்த்துருங்க. இப்போ நான் காட்டுன இந்த இமேஜ் இருக்கு இல்லீங்களா? இந்த இமேஜ் விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் அதிகமா வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்றத மாநில மாவட்டம் வாரியா நம்ம பார்த்திருக்கோம். இந்த இத வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 10 மாவட்டங்கள் அதாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா, முதல் 10 மாவட்டங்கள் அதிகப்படியா விஜய் அவர்களுக்கு வோட் பண்ண அந்த மாவட்டங்களோட லிஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. நாம்ப பார்க்குற அதாவது சர்வீஸ் செக்டார்ல அதிக படிச்சவங்க இருக்கக்கூடிய அந்த செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் யாருக்கெல்லாம் அதிகமா அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா,
விஜய் அவர்களுக்கு அது அதிகமாக ஓட்டு போயிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நான் பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட், அதாவது இதில் நான் ரொம்ப டாப்பில் இருக்கிற அந்த 4மே கரெக்டாக விஜய் அவர்களுக்கு தான் அதிகமான ஓட்டு இந்த 4 பகுதியிலேருந்துமே வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். இப்போ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த டேட்டாவுமே இருக்குது. நீங்கள் அந்த ஜிடிபியில் நம்ம சர்வீஸ் செக்டார் தான் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அந்த சர்வீஸ் செக்டாரில் படித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். இந்த படித்தவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அந்த சர்வீஸ் செக்டார் வளர்ந்துருக்குன்றதை பார்க்குறோம். இப்போ விஜய் அவர்களுடைய ஓட்டு வங்கி இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக வந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக அப்படியே ஒரு 90 to 95% அப்படியே மேட்ச் ஆகுது. இந்த சர்வீஸ் செக்டார் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கோ அங்கங்கெல்லாம் விஜய் அவர்கள் அதிகமான வாக்கு வாங்கியிருக்காரு. இது இப்போ நான் வரேன், ஏன் வந்து அதிமுகவும் திமுகவும் விஜய் அவர்களுடைய வாக்குக்கு அதிகமாக வாங்க உதவுச்சு அப்படின்றது. இந்த சர்வீஸ் செக்டார்ஸை வந்து வளர்த்தெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான். அதிகமாக திமுக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றத குறிப்பாக நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரின்றத பார்க்கும் பொழுது, இந்த டைட்டில் பார்க் வந்து சென்னையில் இருக்க டைட்டில் பார்க்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மொத அடித்தளம் போட்டது எப்போ அப்படின்னா, கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 1987 தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளையார் சுழின்றது அங்கே தான் போடப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டமாக அதிமுகவும் திமுகவும் வந்து தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக அதில் அதிகப்படியாக வளர்ச்சி யாருடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னா, திமுகவோட காலகட்டத்தில் தான் அதிகமாக நடந்திருக்கு. சர்வீஸ் செக்டாரோடைய வளர்ச்சி அப்படின்றது திமுகவோட காலகட்டத்தில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த திமுகவோட ஓட்டு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிகமாக வாங்கியிருக்காரு. யாரால இந்த மக்கள், இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய மக்கள் யாரால அதிகமாக படித்தாங்களோ, யாரால அதிகமாக ஏன்னா இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குனது திமுக தான். அப்போ இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் பொழுது இதுக்கு தேவையான படிப்பு அப்படின்றது தேவைப்படுது இல்லையா? அப்போ அந்த படிப்பை உருவாக்குறதுக்கு அங்கங்கே காலேஜுகள், அந்த காலேஜுங்க வந்து அந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும்போது இதை போய் மக்கள் படிக்கவும் ஆரம்பிக்கிறான், அப்போ வேலையும் கிடைக்குது. ஸோ இதுக்கான புள்ளியார் சொல்லி போட்டு இதை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து திமுகவும் அதிமுகவும் தான் அதிகமாக பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுலேயும் குறிப்பாக திமுக தான் அதிகமாக பங்களிப்பு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த துறையில் வேலை பார்க்குற மக்கள் அதிகமாக இந்த விஜய் அவர்களுக்கு வந்து அதிகமாக ஓட்டு போடுறது மூலிமா இவர்கள் வந்து யாரு நம்மளை படிக்க வச்சா, நம்ம இந்த அளவுக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யாரு முத காரணமாக இருந்தா, இதுக்கு பின்னாடி எவ்வளவோ வழிகள் இருக்கு, எவ்வளவோ அது கடினமான உழைப்பு, பல பேரோட உழைப்பு இருக்கு. இதை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ஒரு ஆட்சி சரியில்லை, ஊழலான ஆட்சி, பாதுகாப்பு சரியில்லை அப்படின்ற சில காரணங்களை வந்து மேம்போக்கான ஒரு காரணங்களை மட்டுமே வச்சு இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக அதிகமான ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. நான் திமுகவை ஆதரிக்கல, திராவிடத்தையும் ஆதரிக்கல. நான் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் இருந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும் பொழுதும் நாம் வந்து சில டேட்டாஸை எடுத்து என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். நாம் ஒரு தத்துவத்தையும் ஒரு கட்சியும் எதிர்க்கிறோம் அப்படின்ற காரணத்தினாலேயே அவங்க எது செஞ்சாலும் அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ நாம் என்ன டேட்டா இருக்குது, என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த ஆட்சி இவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த செக்டார்ஸ் எதுவும் வளரல, இங்கே வந்து எஜுகேஷன் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உண்மையிலே நம்ம எதிர்க்கலாம். ஆனால் இவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் இவங்களுடைய பீரியடில் இந்த துறைகளுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வெறுமனே ஒரு ஊழல் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கட்சிகளை விட்டுட்டு வேற ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா, அப்போ வரப்போற அந்த கட்சி உண்மையிலே இவர்களை விட பெஸ்ட்டா என்ன கொடுக்குறான் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அப்படி விஜய் அவர்களே ஏதாவது சொன்னாரா? இவர்களை விட பெஸ்ட்டா கொடுக்கறதுக்கு ஏதாவது அங்கே சொன்னாரா? ஒன்னே ஒன்று சொன்னார், என்ன இலவசத்தில் பெஸ்ட்டு. அவர் 2000 1000 கொடுக்குற இடத்துல 2500 கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொடுக்குற அந்த இலவசத்தில் பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காரே தவிர இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்கோ இல்லை இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை மேம்படுத்துறதுக்கோ இந்த கட்சிகளை விட பெருசாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக ஒரு வீடியோவாகவே போட்டு ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டு இந்தந்த மாதிரி துறைகளை நான் கொண்டு வருவேன், இந்தந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன் அப்படின்றத வந்து தெளிவாக சொன்னார். இப்போ நம்ம வந்து இவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்.
இந்த வேலைவாய்ப்பு எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்புகள் வேணும். ஆனா நீங்க இத மட்டும் தான் குறிப்பிட்டு பேசுறீங்க. எங்களுக்கு சர்வீஸ் செக்டார்ல இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஆனா அத பத்தி நீங்க எங்கேயும் பேசல. விவசாயம், காடு, மீன் பிடிப்பு இந்த மாரி தான் பேசுறீங்க. ஏன் நீங்க வந்து சர்வீஸ் செக்டார பத்தி பெருசா பேசல அப்படின்றத கேள்வி கேட்கலாம். அவங்களோட டிஸ்கஷன் பண்ணலாம். ஆனா இங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும். இந்த சர்வீஸ் செக்டார்ல இருக்கிற மக்கள் பெரும்பான்மையோருக்கு அரசியல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல தெரியல. மேம்போக்கான ஒரு அரசியல். சினிமாவுல சொல்லுவாங்களே, சங்கர் படத்துல சொல்ற மாரி, ட்ரைனேஜ் தெருவுல ஓடுது. ஊழல் பெருசா நாடு ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாரி. இத மட்டுமே இந்த அளவுக்கு மட்டுமே அரசியல வந்து பார்த்ததுனால, சினிமா லெவல்ல என்ன அரசியல் பேசப்படுறதோ, அத மட்டுமே பார்த்து, பார்த்து இந்த மக்கள் இருந்ததுனால, சினிமா மோகம்ன்றது மட்டுமே அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால, சினிமாக்குள்ள பேசப்பட்ட அரசியல் மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, இவ்ளோ உன்னிப்பா உள்ள போயிட்டு, துறைகள் வாரியா, தொழில் வாரியா, ஒவ்வொரு கட்சியும் எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்றத எதுவுமே நம்ம பேசாம விட்டதுனால, இன்னைக்கு ஒரு தத்துவம் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆக வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு. இது இது இத நம்ப வந்து தடுக்கணும் அப்படின்னாலோ, இல்ல இனி வருங்காலத்துல இந்த மாரிலாம் யாரும் வந்துரக்கூடாது அப்படின்னாலும், நம்ம தொடர்ந்து இது மாதிரியான அரசியல பேசணும். யாரு என்ன செஞ்சிருக்கா? எந்த ஆட்சி எந்த மாதிரியான அ மேம்பாடுகள்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து நம்ப இந்த அளவுக்கு நுண்ணியமான ஒரு அரசியல நம்ம நம்ம மண்ணுல பேசினா மட்டும் தான், நமக்கான உரிமை, நம்ப மக்களுக்கான உரிமை, நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம வருங்காலத்துல நம்ப மக்களுடைய வளர்ச்சி எல்லாமே சரியா இருக்கும்.